வணக்கம் நண்பர்களே, நமது Network Future Tamilan சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் ஹோம் மீட்டிங் எப்படி நடத்த வேண்டும், அதன் முக்கியத்துவம் மற்றும் வெற்றிக்கான டிப்ஸ் பற்றி பேச போறோம். ஹோம் மீட்டிங் என்ன? ஹோம் மீட்டிங் என்பது சிறிய குழுவில் நேரடியாக சந்தித்து உங்க பிசினஸ் பற்றியும் உங்கள் ஆப்பர் பற்றியும் விளக்குவது. இது டீம் பிண்டிங் மற்றும் செல் மூலமா பாசிவ் இன்கம் உருவாக்குவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழி. ஹோஸ்ட் இடம் மற்றும் அவர்களின் நிலை. ஹோஸ்ட் யார்? உங்கள் டீமில் யாரேனும் தங்க வீட்டி மீட்டிங் நடத்த விரும்பினா அவர்களை ஹோஸ்ட் என அழைக்கலாம். இடம் எப்படி இருக்க வேண்டும்? அமைதியான சூழல், டிவி, குழந்தைகள் குறைந்தபட்சம் டிஸ்டர்ப் செய்யாத இடம், வசதியான இருக்கைகள், சிறிய குழுவா இருந்தா சோபா நாற்காலிக போதும். நல்ல ஒளி மற்றும் வெப்பநிலை, ஏசி அல்லது பாங்கு விசிறி இருந்தா சிறப்பு. ஹோம் மீட்டிங்குக்கு முன்னேற்பாடு. நாள் நேரம் நிர்ணயிக்கும். வாரத்தில் 2 முதல் 3 நாட்கள் அதிகபட்சம். கேள்விகளுக்கு தயார் செய்யவும். உங்களிடம் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிந்திருக்க வேண்டும். எளிமையான புரட்டேஷன் தயார் செய்யவும். பிபிடி, கைப்பிரதி, வாட்ஸ்அப் பிரசன்டேஷன் பேக்க வைச்சிருக்கவும். பார்ட்னருடன் ஒரே மாதிரி பயிற்சி பெறவும். எப்போதும் இருவராக பேசுங்க, ஒருவருக்கொன்று பைனான்ஸ் செய்யுங்க. ஹோம் மீட்டிங் ஸ்ட்ரக்சர். வரவேற்பு அண்ட் ஐஸ் பிரேக்கிங். அந்த நிமிடம் அனைவருக்கும் அறிமுகம் செய்யுங்க. கேளுங்க, நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க. ப்ராடக்ட் அல்லது பிசினஸ் பேச்சு 15 முதல் 20 நிமிடம். உங்கள் கம்பெனி, ப்ராடக்ட் மற்றும் சம்பாதிக்க வாய்ப்பு பத்தி விளக்குங்க. சிறிய வீடியோ காண்பிக்கலாம். உங்க சொந்த அனுபவம் பகிருங்க. விஷயங்களை தெளிவா எடுத்திருப்பது 10 நிமிடம். MLM பற்றிய தவறான கருத்துக்களை சரி செய்யுங்க. அதிக கோர்ஸ்கள், மெம்பர்ஷிப் பிளான்ஸ், பே அவுட் ஸ்ட்ரக்சர் பத்தி விளக்குங்க. ஆமாம், இப்போது ஒரு Q&A. உங்களுக்கு எது தைரியம் தருகிறது என்ன கேளுங்க. எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் தெளிவுபடுத்துங்க. சரி, இப்போது நம்முடைய க்ளோஸ் அண்ட் கால் டு ஆக்ஷன் நேரம். நீங்கள் எதுக்குண்டு செல்வீங்க? இப்போ ஜாயின் ஆக்கினா என்ன நன்மை? இதே மாதிரி ஒரு ஹோம் மீட்டிங் உங்க வீட்டில் நடத்தலாமா? ஹோம் மீட்டிங்குக்கான சிறந்த க்ளோசிங் டிப்ஸ் பற்றி பேசலாம். யார் லீட் எடுக்கார்களாக என்ன கண்டுபிடிங்க. ஹோம் மீட்டிங்ல யார் ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க என்பதை கவனியுங்க. ஃபாலோ அப் செய்யாம மறக்காதீங்க. 24 முதல் 48 ஃபாலோ அப் செய்யுங்க. கேங் ஹேண்ட்லிங். சிலர் கிட்ட செய்யலாம், சிலர் கேள்விக கேட்கலாம். ஸ்மைல் கொடுத்தே மேனேஜ் செய்யுங்க. பாசிட்டிவ் எண்டிங். இந்த பிசினஸ்ல வெற்றி பேர் இது உங்களுக்கான நேரம். இது போன்ற மேலும் பல டிப்ஸ் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். வணக்கம்.